இதை முடிச்சுட்டு தெரியும் உங்களை போகலாமண்டா இவங்களும் போன் அடிச்சிருப்பாங்க லட்சச்சக்க தரம் நான் என்ன செய்யறேன்னு தெரியாம விடையா அறந்து போவான் இதால மதுரை ஒரு பையன் பூட்டி கிடக்கு என்னன்றா மதுரை எறிஞ்சு வர யாரும் கண்டா போலீஸ் அடிச்சு கொடுக்கும் 2 மணித்தானா போன் அடிக்கிறேன் போனே எடுக்கல ஒரு சாதாரணமா போனேன்னு அடிக்கல எடுக்கலன்னா அவன் பிஸியா இருப்பான்தான் அர்த்தம் என்னடாப்பா இது தெரியாம இருக்கிறீங்கடாப்பா வீட்டுக்கிட்ட வந்து இப்ப பெல் அடிச்சு 15 நிமிஷமா பெல் அடிச்சிருக்கேன் உண்ட மனுஷி பப்பரப்பான டிவி பார்த்துட்டு இருக்கு அது சரி பனிச்சென்ற கண்ணுல மட்டும் எங்க பெல் சத்தம் கேட்காம டிவிக்கு எப்படி மூடிக்கும் நல்ல வேலை தப்பிச்சேன் இங்க இந்த வேலை முடிக்காம நான் இந்த இடத்துல நகரலாம் அதை விடனே அந்த படிகள் இல்லாம இறைச்சி எல்லாம் பிரட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க நீ வந்தா தானே நாங்க அப்படி இப்படியா ஏற்கனவே பிளான் போட்டு தெரியுமாடா அவள் அதுக்கிடையில அதை இதை செய்ய கையில சொல்லி 5 நாள் வேலை சரி உனக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லையா லீவ் இல்ல அதை பார்த்தா அவனுக்கு சமாளிச்சா தான் அங்க இங்க போக விடுவாங்க என்னடா போன் அடிக்குது முன்னுக்கு ஒரு 150 உடுப்பு துவச்சு போட்டுருக்கு இன்றைக்கு என்ன அது விடியல இருந்து வேலை தான்டாப்பா நீ பெரிய கம்பெனில வேலை பஸ் அது பழைய கரை சட்டி தானே நான் வந்து கழுவுவேன் அது நீ யோசிக்காத அடி பழைய உடுப்புல நான் வந்து துவச்சு தருவேன் தானே நீ எல்லாத்தையும் எடுத்து ஓரமா போடு நான் எல்லாம் துவச்சு தரேன் அந்த சொக்ஸுகள்லாம் நான் துவச்சு தரேன் நீ எனக்கு பயப்படாதா நான் எல்லாம் பாருறேன் டக்கு இந்த வாரம் அதே பிரச்சனை தான் இந்த பிரச்சனை தெரியுமாடாப்பா இவர வீட்லயே அதுதான்டா இந்த வீட்லயே வந்தாண்டா அடுத்த வீட்லயே வந்தாண்டா எதிர் வீட்லயும் ஒரே பிரச்சனை தான்டாப்பா உண்ட புள்ள கிடந்து கத்திட்டாரு சரி அதை அவள் தரப்புறான் புள்ள கத்தி கொண்டு நிக்குது எனக்கு இப்ப கல்யாணமானது நீ கல்யாணம் பண்ணி 3 புள்ள பத்திரும் பயந்து கதைகள் பலத்த அனுபவம் உள்ள ஆள் சொல்றேன் கதைகள் நீ இப்ப கல்யாணம் செய்தாலும் கல்யாணம் கட்டி 20 வருஷமானாலும் ஒரே பிரச்சனை அவ்வளவைக்கு நாங்க வீட்டுல சனியார்ல நின்றா வேலை செய்யணும் நான் போறேன் நீ வா பின்னால வா நீ போ நான் இப்போதைக்கு வர மாட்டாடா இவங்களோட